அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன், உலகம் சுற்றும் வாலிபன் மார்லி. மார்லி இஸ் மேன்லி என்னோட யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் வீடியோவோட குறைநிறைகள் அனைத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாளாச்சு வீடியோ பண்ணி, ஏன்னா கொஞ்சம் ஃபோனில் கொஞ்சம் பிரச்சனை. அதான் இது இப்போ புது ஃபோன் வாங்கி தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடம் வந்து சரியான ஒரு ஸ்பாட்டு. இங்கே தான் இப்போ தான் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. ஸோ இதான் உங்கள்கிட்ட சுற்றி காட்டிகிட்டு இருக்கேன். இது இட்டாலியில் உள்ள நிறைய பேருக்கு இந்த இடத்த பற்றி தெரியும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தேன். இதுக்கு முன்னாடி வந்தேன், இதேமாரி நிறைய இடம் இருக்குது. இது கொஞ்சம் ஃபேமஸான இடம் இருக்கிறதுல அங்கே தான் வந்திருக்கேன். பட் எப்படி வந்தேன்றதை பாருங்கள். இதுதான் நான் ஆக்சுவலாக எப்படி போனேன்னா, இது வந்து நான் இருக்கிற இடம் ரோம்லேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ வந்து கேரளா டீம் ஒருத்தவங்க வந்து அப்பப்போ வந்து இது மாதிரி டூர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பஸ்ஸில் ஃபேமிலியோடு இப்படி போகிறது. இது ஃபுல்லாக வந்து கேரளா டீம் தான். நாங்கள் ஒரு 4 பேர் ஸ்டூடெண்ட் போயிருந்தோம். நாங்கள் அவ்வளோதான். நாங்கள் 4 பேர் இவங்க தான். இது மாதிரி பஸ்ஸில் போயிட்டு வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. பஸ்ஸு உள்ள டான்ஸு, பின்னாடி சரக்கு, முன்னாடி ஃபேமிலி, அப்படி எல்லாமே. நம்ம ஊரில் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனால் எப்படி போவாங்க, அது மாதிரி தான். லாஸ்ட்டாக ஃபைட் கொண்டு இருந்துச்சு ரிட்டன் வரும்போது. அது மாதிரி எல்லாமே கலந்த ஒரு இதாக இருந்தது. சரி, நான் இங்கேருந்து முடிச்சுட்டு இதான் நாங்கள் வந்துட்டு, இது வந்து ஆக்சுவலாக வந்து மேலேருந்து தண்ணி போடுறது, இந்த வழியாக தான் இந்த தண்ணி வர்றது. இது என்ன தண்ணின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நான் இப்போ வின்டரில் இருந்தாலும் இந்த இடம் மட்டும், இந்த தண்ணி மட்டும் செம சூடாக வரும். அது ஏன் அப்படி வருதுன்றதை பின்னாடி சொல்கிறேன். நம்ம இப்போ இங்கேருந்து போவோம் அங்கே போய் குளிக்கிறதுக்கு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். எப்பா சரியாக இழுத்துடுச்சு திடீர்னு தண்ணி. பார்த்தேன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல ஒரு ஃப்ளோ இருக்குது, நல்ல இழுவா. ஸோ அப்படியே ஜாலியாக அப்படியே படுத்துக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் அங்கங்கே அடிபட்டிருக்கு. இப்போவே அந்த இடத்துல விழுவும் போதே கல் அங்கங்கே இடிச்சிருக்கு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. தண்ணி வந்து மேலே குளிர் உள்ள சில்லு அப்படின்ற மாதிரி தான். ஐயோ, இந்த இடம்லாம் ரொம்ப மோசங்க. இது என்ன ஆச்சுன்னா, நான் இப்போ குதிக்கும்போது அந்த இடத்துல தண்ணி வலிகிருச்சு. பாறையில் வந்து அப்படியே விழுந்துட்டேன். கால் அது இதுன்னு எல்லா இடத்துலையும் அடிபட்டுருச்சு. என்னடா பண்ணுறதுன்ட்டு கொஞ்சம் ரத்தம்லாம் கூட வர ஆரம்பிச்சிச்சு. இவங்க தான் நாங்கள் வந்து அந்த டீம். சரி, இந்த இடத்துல ஒரு பொண்ணு கூட இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா. ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து அந்த கீழே உள்ள அந்த ஸ்பாட்டில் தான் நிறைய பேர் வந்தவங்க குளிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போங்க. மேலே என்னென்னா இருக்குதுன்னு சுற்றி பார்க்கும்போது இதை பார்த்தேன். சரி, இங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இங்கேருந்து பயணத்தை தொடங்கியாச்சு. இங்கேயே ரொம்ப நேரம் குளிச்சுட்டு தான் இருந்தோம். குளிக்கிறன்றதோட ஜாலியாக சுற்றிக்கிட்டு அந்த தண்ணியை விட்டு வெளில போவே தோணாது. இவங்க தான் அந்த டீம். நாங்கள் 4 பேர் அந்த ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தோம்ல, நாங்கள் தான் அந்த 4 பேர். மற்றவங்க எல்லாமே ஓரளவு நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்லா தான் வந்துச்சு. சாப்பாடு, ஸ்நாக்ஸ் அதுன்னு அப்படி கொடுத்தாங்க. இதுதான் அந்த மெயின் ஸ்பாட்டு. இந்த தண்ணி ஆக்சுவலாக வந்து செம்மையாக ஒரு ஸ்மெல் வரும். நம்ம தண்ணியை ஃபீல் பண்ணாத வரைக்கும், அதை டச் பண்ணியோ இல்லை உள்ளே இறங்காத வரைக்கும். முட்டை ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கேவலமான ஸ்மெல்லாக இருக்கும். ஆனால் உள்ளே இறங்கிட்டால் அந்த ஸ்மெல்லே நமக்கு தெரியாது. அதுவாக பழகிடுமாங்கள, அது மாதிரி அந்த ஸ்மெல்லே நமக்கு தெரியாது. நான் இப்போ வந்து இந்த தண்ணியை பற்றி ஆக்சுவலாக சொல்கிறேன். இது என்னடா எப்படின்னா, அங்கே ஃபுல்லாக குளிராக இருக்குது, ஆனால் இந்த தண்ணி மட்டும் சூடாக இருக்குது. அதுவே ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட் தருது. இது எப்படி இந்த தண்ணி அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அங்கே போய் குளிக்கிறதுக்கும் வின்டரில் வேறு லெவலில் இருக்கும். எதமான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே ஆளுக்கு சின்ன சின்ன தொட்டியாக இருக்கும். ஜாலியாக அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே இருக்கலாம். இந்த அவங்களாம் இருக்காங்களா அது மாதிரி. ஸோ இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா, இது வந்து ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னையே இது மாதிரி தோன்றியிருக்கு. அப்போ உள்ள மனிதர்கள் வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா, இது வந்து கடவுளோட விஷயம், அதுவர் வந்து மக்களுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டரில் வந்து சல்ஃபர் இது மாதிரி நிறைய வந்து கனிம வளங்கள் சேர்ந்து இருக்கவும், இது வந்து நிறைய வந்து அந்த ஸ்கின் டிசீஸ், அப்புறம் வந்து பாடி பெயின், இதுக்கெல்லாம் வந்து ஒரு மெடிசன் மாதிரியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா. அது அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. அடுத்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது இந்த தண்ணி எப்படி உருவாச்சு அப்படின்றதையும் சொல்ல வந்துட்டாங்க. இந்த ஏரியா வந்து டஸ்கனி அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் இது மாதிரி சுடுதண்ணி இல்லை. இதை சுற்றியும் நிறைய இடத்துல வந்து அங்கங்கே இது மாதிரி சுடுதண்ணி வர்றது இருக்கும். அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் அது எதனால் வந்துருக்குன்னா, இப்போ வந்து அந்த மண் வளங்கள் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல உள்ள அந்த மண்ணோட பரப்பு, மேல் பரப்புன்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப திக்காக அப்படி இல்லாமல் ரொம்ப தின் லேயராக இருக்குது. அதனால வந்து தண்ணி வந்து ஈஸியாக உள்ளே தரைக்குள்ளே போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் தண்ணி ரொம்ப ஆழமாகவும் தரைக்குள்ளே போயிடும். மழை தண்ணி தான். அது மாதிரி உள்ளே போகும்போது நிறைய பாறைகள் அங்கங்கே அதெல்லாம் தாண்டி அந்த தண்ணி உள்ளே போகும்போது, அதே மாதிரி அந்த தண்ணி வெளில வர்றதுக்கும் அந்த மண் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மண்ணாக இருக்குது. அப்படி வரவும் தான் உள்ளே வந்து அந்த பூமியோட வெப்பநிலை, இந்த தண்ணி உள்ளே போகிறது, இது எல்லாத்தோட ப்ரெஷர் எல்லாத்தையும் சேர்ந்து தான் அந்த தண்ணி வந்து மேலே வந்து அந்த நீர் ஊற்று மாதிரி வெளில வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி வந்து இந்த இடத்த சுற்றி மட்டும் இது மாதிரி நிறைய நடக்குது.
ஸோ இது மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட இது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அந்த கடவுள் இல்லை அப்படின்றது இதில் நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயமும் இருந்திருக்கும். நமக்கு ஆன்சர் தெரியாத ஒன்று தான் அப்போ இதுக்கு கடவுள்னு உருவாக்கப்பட்டது. இந்த தண்ணியை பற்றி தெரியாத போது இது கடவுளோட இதுன்னு சொன்னாங்க. பட் அது ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு தெரிய வரும்போது அது அங்கே கடவுள்னு ஒன்று இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வர்றாங்க. அந்த இடம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். நிறைய டூரிஸ்ட் இப்போ நாங்கள் வந்த மாதிரியே நிறையா ஃபேமிலிஸ் அது மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் மறுபடியும் கூட நான் வர ரெடியாக இருக்கேன். இந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மேலே குளிச்சுட்டு இருந்தேன்ல, அங்கேருந்து இங்கே தண்ணி வர்றதுக்கு இந்த இடம் தான். இந்த இடம் அது பார்க்க ஏதோ சின்னதாக கேமராவில் தெரியுது. ஆனால் வேறு லெவல் ஃபோர்ஸ் அது. தண்ணி வந்து அடித்து தூக்குறது இது மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. சரிண்ணா அங்கே முடிச்சுட்டு அப்படியே அடுத்து வேறு பக்கம் போனோம். கீழே வந்து அந்த பாறைகள் வந்து பயங்கர இதுங்க. தண்ணி போகும் அந்த மக்களும் இருக்கவும் அந்த வளவளப்பு அதெல்லாம் இல்லாமல் வெறும் பாறையாக இருந்துச்சு. கால் நடக்கிறதுக்கு கொஞ்சம் பெயினாகவும் இருந்துச்சு. அதுவும் இங்கே வந்து ஃபுல்லாகவே ஷூ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ரொம்ப பெயினாகவே இருந்துச்சு. இந்த இடம் நமக்குன்னு ஒரு ஸ்பாட் கிடச்சிச்சு. அதுவும் நடுவில் ஹாயாக அப்படியே படுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பரான ஒரு இது. வின்டரில் இங்கே மிஸ் பண்ணாமல் எல்லாருமே இங்கே யூரோப்பில் உள்ளவங்க யூரோப் சைட்லேருந்துமே வர்றாங்க. இட்டாலியை தாண்டியுமே இப்போ நான் மேலே குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து காட்டியிருப்பேன். அந்த பொண்ணு கூட சுவிட்சர்லாண்டுலேருந்து வந்திருந்தாங்க. இது மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துக்கு வர்றாங்க. ஸோ இட்டாலியில் உள்ளவங்க கண்டிப்பாக இங்கே போய் விசிட் பண்ணுங்கள் வின்டரில். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம எப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பார்ப்போம்.